Hello everyone, welcome back to Nandha Tech YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல வாட்ஸ்அப்ல ஒரு புதுசான ஒரு ஃபீச்சர் ஒன்று வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் Subscribe பண்ணாம இருந்தீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வெச்சுக்கோங்க. வாங்க இந்த ஃபீச்சர் என்ன அப்படிங்கறத பார்த்தறலாம். இதுக்கு வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா ரெண்டாவதா பாத்தீங்க அப்படினா அவதார் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ண உடனே பாத்தீங்க அப்படினா கிரியேட் யுவர் அவதார் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சோ கீழ இருக்கக்கூடிய கெட் ஸ்டார்ட்டட் அப்படிங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கின் டோனை வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படினா உங்களோட டிபில வைக்கிறதுக்காக உங்களை நீங்களே வந்து உருவாக்கிக்கலாம். யா அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்கின் டோனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்கின் டோனை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்கின் டோன் இருக்கோ அது மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அகைன் படுத்திங்க அப்படின்னா ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வேணுமோ அந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உமனாக இருந்தீங்கன்னா உமன் ஹேர் ஸ்டைல் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மென்னாக இருந்தீங்கன்னா மென் ஹேர் ஸ்டைலை சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு ஹேர் ஸ்டைலை இப்போ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ஃபிட், அதாவது ட்ரெஸ் வந்து உங்களுக்கு எந்த ட்ரெஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அகைன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஷேப், கண் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி கண்ணை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா வந்து ஒன்று செலக்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரோ எப்படி வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் ஐப்ரோவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நோஸோட ஷேப் எப்படி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் வந்து இங்கேருந்தே நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அகைன் அடுத்து வந்து மவுத் ஷேப்பும் எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களால் இங்கேருந்து ஸோ நிறைய மவுத் ஷேப் கொடுத்துருப்பாங்க. உங்களோட மவுத் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச மவுத் ஷேப்பும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஷேப். ஸோ இந்த ஃபேஸ் ஷேப்பும் உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த ஃபேஸ் ஷேப் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் டிஃபால்ட்டாக இருக்கிறதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஷியல் ஹேர், உங்களுக்கு வந்து தாடி வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஷேப்பில் வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து வச்சுக்க முடியும். இல்லை நான் வந்து தாடியெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதில் பிடிச்சிருக்கிற மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ அதை வந்து கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறேன். ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா காதுக்கு போடுற தோடு, ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. விமென்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அதில் வச்சுக்கோங்க. அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஐவியர், அதாவது கிளாஸஸ் வியர் பண்ணுறது. கிளாஸஸ் வியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் எந்த ஷேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வேண்டாம்னு விட்டுறலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்வியர் அப்படிங்கிறது தலைக்கு மாற்ற கொள்ளா மாதிரி. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கேப் இந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அவதாரை சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய இந்த டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் யுவர் அவதார் இஸ் பீயிங் அப்டேட்டட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌஸ் ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் உங்களுடைய அவதார், இப்படி தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, ஃபுல் அவதார் வந்து இப்படி தான் இருக்கும். கிரியேட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலில் எந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண அவதார் வந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்க முடியும். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸில் வந்து அவதார் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் எந்த டிசைனில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசைனில் உங்களால் வந்து அவதாரை வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த டிசைனில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டிசைனில் வச்சுருக்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் வேணும்னாலும் உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எந்த அவதார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ முடிஞ்சது இல்லை இன்னும் அவதாரை வந்து நான் டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய எடிட் அவதார் கொடுத்து ஸ்கின் டோன்லேருந்து ஹேர் ஸ்டைல்லேருந்து உங்களால் அகைன் வேறு எப்படி வேணுமோ அதை உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே இருக்கிற நீங்கள் ரைட் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களோட டிபியில் வந்து இந்த அவதார் வந்து செட் ஆகிடும். இல்லை எனக்கு இந்த அவதார் வேணாம், நான் புதுசாக திரும்பியும் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெலீட் அவதார் கொடுத்து டெலீட் பண்ணிக்க முடியும். இல்லை ப்ரௌசிங் ஸ்டிக்கர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண அவதார் வந்து பல ஸ்டிக்கர்ஸாக வந்து இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு சேட்டுக்கு ஸ்டிக்கர் அனுப்புகிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பல ஸ்டிக்கர்ஸாக வந்து இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டிக்கர்ஸ் வேணும்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு குரூப்புக்கு அனுப்பிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நந்தா டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.